ஸோ இந்த ஓணம் ரொம்ப ஸ்பெஷலாக எங்கள் வீட்டில் நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் யூஸ்வலாக எங்கள் டென்டல் அசோசியேஷன் மார்த்தாண்டம்ல நாங்கள் ஓணம் ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வச்சு போட்டிகள் எல்லாம் வச்சு குடும்பமாக நாங்கள் எல்லா வருஷமும் ரொம்ப அழகாக கொண்டாடுவோம். பட் இந்த வருஷம் இந்த கொரோனா குவாரண்டைனால முடியலை. ஸோ வீட்டிலே நான் ஒரு ஓண சத்யா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஸ்பெஷலான டிஷ்ஷஸ் எல்லாம் குக் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்க, ரெசிபிஸ் எல்லாமே உங்களால் பண்ண முடியும். ஆனால் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக ரெசிபிஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோவுக்கு போகலாம். சுவையான பருப்பு குழம்பிற்கு ஒரு மண் சட்டியில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 6 பல் பூண்டை பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 கப் பருப்பு கலந்துக்கிட்டு 4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதித்து வெந்த உடனே தேவையான அளவு உப்பும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு கரண்டி இல்லைன்னா மத்து எடுத்து நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. அப்போ தான் இந்த பருப்பும் வெங்காயம் எல்லாம் நல்லா கலந்துரும். ஸோ இந்த டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் கலந்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் 1/2 டேபிள் ஸ்பூன் வத்தல் மிளகுத்தூள் கூட கலந்துக்கலாம். பட் நான் யூஸ் பண்ணலை. ஸோ அதை நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொஞ்சம் தேங்காயும் ஜீரகம் சொரசொரப்பாக அரைச்சி கலந்துக்கோங்க. ஸோ தேங்காய் நான் சேர்க்கலை இன்னைக்கு. ஸோ ஃபைனலாக நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில் கடுகு, அப்புறமா வத்தல் மிளகு, கருவேப்பிலை இவ்வளவும் கலந்து நல்லா தாளித்து கொட்டிக்கோங்க. ரொம்ப சுவையான சத்தான பருப்பு குழம்பு தயார். இதை நல்ல கருப்பரிசி சாதம், அதாவது கேரளா அரிசி இருக்கு இல்லையா, ப்ரௌன் ரைஸ், அதோடு கலந்து அப்பளவும் வச்சு இந்த ஓண சத்யா ஸ்பெஷல் சீரீஸில் நான் உங்களுக்கு போட்டிருக்க ரெசிபீஸ் எல்லாம் சேர்த்து சந்தோஷமாக சாப்பிட்டு மகிழுங்க. செல்ல குட்டி சீக்கிரம் சர்வ் பண்ணுங்க. நீங்க 1 ஹவரா சர்வ் பண்ணா ரொம்ப பசிக்குதுங்க மம்மி டாடி. செல்ல குட்டி. சரி, தேங்க் யூ, ரொம்ப நன்றி. சரி. ஸோ பருப்பு குழம்பு எப்படி பிடிச்சிருக்கா? நல்லா பிடிச்சிருக்கு மம்மி, ரொம்ப டேஸ்டியா இருக்கு. பருப்பு குழம்பு செம்மையா இருக்கு. நான் ரொம்ப நிதானமாக பண்ணேன், நிதானமாக குக் பண்ணேன், அதனால ரொம்ப டைம் எடுக்கு. ஹாப்பி ஓணம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த விருந்து சாப்பாடை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து மகிழுங்க. ஸோ இன்னும் மிக பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் டாக்டர் ஷெரன் ஹூ இஸ் சைனிங் ஆஃப். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.